ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சிக்கன் ரோல் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இந்த மாதிரி சப்பாத்தியை வந்து சுட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சமாக சிக்கனை வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் இந்த மாதிரி முட்டைக்கோசை நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. எண்ணெயில் நல்லா வதங்கணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு ஆஃப் கேப்சிகத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக நீட்டமாக அதை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா ஒரு கேரட்டை இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஆனியனையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து ஒரு டொமேட்டோவை இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணும். இப்போ தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக சாப் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. காய்கறி எல்லாமே ஓரளவு சுருங்கும் அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய்கறி எல்லாமே ஓரளவு வேகணுங்க, அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்குங்க. வதக்கினாலே நல்லா காய்கறிலாம் வெந்துடும். பாருங்கள், பார்க்கவே தெரியும் உங்களுக்கு, நல்லா சுருங்கி இருக்கும் காய்கறி எல்லாம். இந்த டைமில் வந்து பொரிச்சு வச்சுருந்த சிக்கனை குட்டி குட்டியாக பீசஸ் கட் பண்ணி இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டஃபிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு சப்பாத்தி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப்பை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் மயோ சேர்க்கனா கூட மயோனஸ் சேர்த்துக்கலாம். இப்போது சென்டரில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்டஃபிங்ஸை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மேலே வந்து தக்காளி வச்சுக்கிறேங்க, பீஸ் போட்டு வச்சுருந்தேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். வச்சுட்டு அதுக்கு மேலே கேரட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் வைக்கிற மாதிரி வைங்க. கேரட் வச்சுட்டு அதுக்கு மேலே ஆனியனையும் கொஞ்சமாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆனியன் எல்லாத்தையும் 1 by 1 அப்படி வச்சுக்கோங்க நீட்டாக. வச்சுட்டு இதை வந்து இப்போ நம்ம ரோல் பண்ண போகிறோங்க. நான் மடக்கிற மாதிரி கீழேருந்து இப்படி ஒரு மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு சைடு மடக்கிட்டு நடுவில் வந்து ஒரு டூத் பிக் வச்சு நீங்கள் சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், என்னோடய ஸ்டைலில் ஒரு சப்பாத்தி சிக்கன் ரோல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் லெஃப்ட் ஓவரான சப்பாத்தி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். எப்போதுமே நார்மலாக சப்பாத்தி சாப்பிடாமல் இந்த மாதிரி ரோல் பண்ணி சாப்பிடுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். தேங்க்யூ, பாய்.